Hi Makale, welcome to Middle Class Delhi Cricketers. Hi. Hi Hello, Rohit, hello. Prabhu and Madhavan. மாதவன் பாத்தீங்கன்னா நம்மளோட எம்சிசிசி பிலீவர் மெம்பர்ஸ்ல இருந்து வந்திருக்காரு. அண்ட் ஆல்ரெடி ஆர்சிபி வீடியோல வந்து ஃபீச்சர் ஆனது. எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பான்ஸ் அவருக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப சென்சிபிளா பேசியிருக்கீங்க. ஆர்சிபி ஃபேன் அப்படிங்கிற எமோஷன்லாம் தாண்டிட்டு டீம் எது கரெக்டா பண்ணிருக்காங்க, எது தப்பா பண்ணிருக்காங்கிற பாயிண்ட் பண்ணி பேசியிருந்தீங்க. நான் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. முதல்ல அதுக்கு பிக் அப்ரிசியேஷன் மாதவன். இட்ஸ் ப்ரிவிலேஜ் டு ஹேவ் யூ அகேன். இன்னைக்கு ஜிடியை ரெப்ரசென்ட் Thank you, பண்றதுக்காக thank வந்திருக்காரு. you. அண்ட் ஜிடிக்குமே ஒரு நியூட்ரலா பேசுவாரு அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம வீடியோல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீம் வந்து குஜராத் டைட்டன்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க வந்து குட்டி குட்டி பிரைஸ்ல நல்ல நல்ல பைஸ் வாங்கின மாதிரி இருந்தது. ஓவராலா அங்க நம்ம வீடியோ லைவ் வாட்ச்ல லைவ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பாருப்போ யோ ஜிடி வந்துடுறாங்களா. அண்ட் ஆப்வியஸ்லி சிஎஸ்கே போற நிறைய பிளேஸ்க்கு ஜிடியும் போனாங்க. அண்ட் எப்பவுமே வந்து ஜிடியோட மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒத்து போற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து ஹர்திக் பாண்டியா ம். பேசின ஒரு இன்டர்வியூல இருந்தே கூட நம்மளால பார்த்திருக்க முடிஞ்சிருக்கு. நம்ம ஜிடி வந்து எந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைஸோட ப்ளூ பிரிண்ட் வச்சு நம்ம செட் பண்ணிருக்கோம் சிஎஸ்கே மாதிரி அப்படின்னு அவரே ஒரு வீடியோல பேசியிருந்தாரு. அவங்க அதே மாதிரி ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அதே மாதிரி டீம் செட்டப், அதே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மாஸ்பியர் தான் மெயின்டைன் பண்றாங்கன்றது எப்பவுமே பார்க்க முடியுது. ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணிருப்பாங்கன்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஸ்கஷனா இருக்க போது. பிரபு நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜிடி எப்படி பண்ணிருக்காங்க ஆப்ஷன்ல? ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் டு பி ஆனஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல பட்லர் மாதிரி ஒரு பிளேயரை எடுப்பாங்க, அதுவும் வந்துட்டு ஒரு 16 சீல் எடுப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அங்கேயே வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஆப்ஷனை சீல் பண்ணிட்டாங்க. அண்ட் ரபடா 10 crore வந்துட்டு அதுவுமே நான் வந்துட்டு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் மூணு தான் சொல்லுவேன். சிராஜ் எடுத்திருக்காங்க, பிரசீத் கிருஷ்ணா எடுத்திருக்காங்க. ஸோ மோர் ஓவர் அவங்கள்ட்ட இருந்த பட்ஜெட்டுக்கு என்ன சொல்றது பெருசா நம்ம ஜிடி மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸே வைக்கல. பட் அவங்க என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு குட் டீமே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டீம் வச்சுட்டு அவங்க கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போலாம். டாப் 4ல ஷியோரா ஃபினிஷ் பண்ணலாம். ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு பிளேயருக்கும் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. ஒரு ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்டா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிளென் பிலிப்ஸ், ரபாடாவா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஜெரால் கூட்ஜியா. அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி டாப் 4க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கண்டென்டரா இருப்பாங்க ஜிடின்னு தோணுது. ரோஹித், உங்களோட தாட் ஆன் ஜிடி ஆப்ஷன்? கண்டிப்பா ப்ரோ. ஸோ ஐ திங்க் நம்ம இந்த வீடியோ இந்த விஷயத்த வந்து ப்ரிவியூல கூட பேசியிருந்தோம். அதாவது அவங்க 2022ல ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப இட் வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் மெகா ஆப்ஷன். அண்ட் அந்த மெகா ஆப்ஷனையும் தாண்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர் பிளேயிங் த செகண்ட், தேர் கோயிங் த்ரூ த செகண்ட் மெகா ஆப்ஷன். அப்படின்றப்போ ஐ திங்க் டார்க் ஹார்ட்ஸ் ஆஃப் தி ஆப்ஷன் அப்படின்னு அவங்களை வந்து கோட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா நம்ம அந்த விஷயத்த ஐ திங்க் நான் லைவ்லயுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா வெரி சிம்பிள். இப்போ வந்து நீங்க இந்த 10 டீம்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பிரைஸை ஏத்தி விடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம டீம் வச்சிருப்பாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரோட பிரைஸ் ஏத்தி விட்டுட்டு அவங்க வந்து ஒரு சீப்பான பிரைஸ் உள்ள ஒன்று எடுப்பாங்க. அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஓதியஸ் இருக்கும். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சாலிட் பிளானோட போவாங்க. ஒரு பிளேயர் 1 or 2 players ஆல் அவுட் போவாங்க, மத்தவங்களுக்கு சின்ன சின்ன பைசா எடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ஜிடி மாதிரி ஒரு டீம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வர்ற ஒரு டீம். பெருசா பாத்தீங்கன்னா அவங்கள பத்தின ஒரு டாக் இருக்காது சோசியல் மீடியாவா இருக்கட்டும் ஆர் எனிவேர். பட் ஆனா ஆஷிஷ் நேரா மாதிரி ஒரு ஜீனியஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கௌதம் கம்பீர் அடுத்து இந்தியால வந்து ஒன் ஆஃப் த பிரெய்னி பீப்புளா எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் டீம் வந்து பக்காவா கோச் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஆள் பாத்தீங்கன்னா ஆஷிஷ் நேரா. சோ அப்படின்றப்ப ஹீஸ் கவர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த பேசஸ். எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு அடுத்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பேலன்ஸ்டு டீம்ஸ் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அட் தி எண்ட் ஆஃப் தி ஆப்ஷன். மாதவன், உங்களோட கருத்து என்ன? ஆப்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க ஜிடி? ப்ரோ ஓவராலா பார்த்தா ஆக்ஷன் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. அவங்க எப்பவுமே ஜிடி எப்படின்னா அவங்க இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா டீம் நல்லா எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிதான் எல்லா வருஷமும் இருந்திருக்குது. ஆனா எனக்கு என்னன்னா கம்பேரிட்டிவ் போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்ல ஸ்குவாடா இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. சரி போக போக பார்ப்போம் எப்படி இருக்கு 11 அதெல்லாம் போட்டு பார்ப்போம். ஓகே. ஆக்சுவலி நானுமே ஜிடி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்க ஆப்ஷனுங்கிற மாதிரி தான் ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சில பிளேயர்ஸ் சொல்றேன். இவங்க எல்லாரும் ஒரே டீம்ல இருக்காங்க. அண்ட் வித்தின் த பர்ஸ் இவங்களை விட பர்ஸ் வந்து ஒரு 3-4 டீம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருந்தவங்களை விட இவங்க இந்த பிளேஸ் வாங்கியிருக்காங்கன்றப்போ அவங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ் பட்லர் இருக்காரு, சிராஜ் இருக்காரு, இந்தியாவோட பிரீமியம் பவுலர். பிரசீத் கிருஷ்ணா இருக்காரு, ஆஃப்டர் பிரேக் வராரு, பட் ஆனால் அவர் இம்பாக்ட்ஃபுல் பவுலர் அப்படிங்கிறப்போ. அண்ட் வாஷிங்டன் சுந்தரும் இருக்காரு, சாய் கிஷோரும் இருக்காரு, ரபாடாவும் இருக்காரு, கோட்ஸியாவும் இருக்காரு.
ஸோ நம்ம நிறைய டீம்ல இப்போ PVKS 110 கோடி வச்சுக்கிட்டு ஒரு லீட் ஃபாரின் பேசர் இல்ல அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அப்படி இருப்போ இவங்க கோச்சியாவும் வச்சிருக்காங்க, ரபாடாவும் வச்சிருக்காங்க. கோச்சியா லாஸ்ட் டைம் பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணாரு அவரால் முடியிறப்ப. ரபாடா எக்ஸ்ட்ராடனரியா ஒரு IPL ஸ்டாட்ஸ் வச்சிருக்க ஒரு ஆளு தான். லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட அவர் எப்பவுமே அன்சோல்டா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு டீம்ஸ் அடிக்கிறாங்க, எப்பவுமே 10 crore போயிருக்காரு அவரு. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு டீம் அவங்க கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர் பர்ஸ் அமௌண்ட் வச்சுக்கிட்டு இவ்வளவு பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்ப நான் பேசின இப்போ என்னன்னா இன்னொரு ஹெட்டேக் என்னன்னா, இப்போ எதிர அவங்க வாஷிங்டன் ஆடணும் இல்ல சாய் குஷர் ஆடணும். ஆனா வாஷிங்டன் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. எதிர் கோச்சி ஆட முடியும் இல்ல ரபடா ஆட முடியும். ஆனா ரபடா கிடைச்சிருக்காங்க. அப்ப கோச்சியவே உங்களுக்கு கொடுத்துட்டு மிச்ச டீம்ல என்ன பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அந்த மாதிரி பண்ணிருக்கப்போ GT எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. டீம் பேலன்ஸை பத்தி நம்ம பிறகு பேசுவோம். பட் அவங்க வச்சிருந்த ஒரு 69 கோடி வச்சு ஆக்ஷனை எப்படி அணுகியிருக்காங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. வெல் பிளான்ட் அண்ட் என்ன சொல்றது ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்திருக்காங்கன்ற மாதிரிதான் என்னோட கருத்தா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வாங்கனா வணக்கங்கன்னா வெல்கம் பைசா யாரு பாக்குறீங்க? அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறது எல்லாமே எனக்கு சூப்பரா இருக்கு. ஒரு மஹிபால் லோம்ரோரா இருக்கட்டும், ஒரு கரீம் ஜன்னத்தா இருக்கட்டும். கரீம் ஜன்னத்லாம் எப்படின்னா இஸ் அ ஹிட்டர். ஒரு ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிளென் பிலிப்ஸ், அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கரீம் ஜன்னத். இஸ் ஆல்ரவுண்டர், இஸ் நல்ல சூப்பர் ஆல்ரவுண்டர். ஆப்கானிஸ்தான் மேட்சஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், முகமது சிராஜா இருக்கட்டும், ககிஷோர படம் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான இஷாந்த் சர்மாவும் வச்சிருக்காங்க. ஒரு அப்கமிங் ஃபாஸ்ட் பவுலரான குல்வந்த் கெஜ்ரோலியா வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நிஷாந்த் சிந்து, சாய் கிஷோர், ஜெயந்த் யாதவ்லாம் ஒரு சூப்பர் பிளேயர். அர்ஷத் கான். ஸோ இவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்க இந்த ஆக்ஷன்ல எடுத்த எல்லா பிளேயருமே நான் வாங்கின வணக்கங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த செக்மெண்ட்டுக்கு எனக்கு வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே அடுத்த செக்மெண்ட் ரோஹித் ப்ரோட்ட போயிடலாம். ரோஹித், உங்களோட வாங்கனா வணக்கம்னா வெல்கம் பைஸ். மியூட்ல இருக்கீங்க. 100% சொல்றேன் ப்ரோ. பிரபு ப்ரோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்ல நினைச்சே சொல்லிட்டாரு. ஐ மீன் நீங்க இந்த டீம்ல எடுத்துக்கோங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு ரஃபா கூட பார்ப்போம். ஒரு ஜாஸ் பட்லர் இருக்காரு. பவுலிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்தியன் கோர் நான் செட் பண்ணி IPL பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. பவுலிங்ல பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, முகமது சிராஜ் இருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபாரின் கோர் பார்த்தா ககிஷோர் ரபாடா இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, ராகுல் தெவாட்டியா அண்ட் ஷாருக் கான் நீங்க ஆல்ரெடி ரீடைன் பண்ணிருக்கீங்க. இவங்க எல்லாருமே உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஆமா கண்டிப்பாவே. சோ எல்லாருமே இருக்கிறப்போ உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஆஃப் ஸ்பின்னர் இருக்கு. அது மாதிரிதான். சோ எல்லா செக்மெண்ட்லயுமே அவங்க கவர் பண்ணிருக்காங்க. அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் தேவ் ரிட்டைன்ட் அட் த டாப். 2 solid Indian batters for the next 10 years அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஜாஸ் பட்லர் ஒரு ஸ்டெம பிரீமியம் ஓப்பனர். அண்ட் சூப்பரா ப்ரோ சொன்னாரு, முகமது சிராஜுக்கு இஷாந்த் சர்மா ஒரு பேக்கப், பக்காவான பேக்கப். உங்களுக்கு காட்சியாக்கு பேக்கப் மேபி ஒரு ஐ திங்க் கோட்சியா பேக்கப் அந்த மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படின்றது டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆகதான் நமக்கு தெரியும். ஸோ அப்படின்றப்போ மல்டிபிள் ஒரு ஃபீல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ்ல தே ஹாவ் தோஸ் டெஃபினட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். ஒரு வேல்யூ பைஸ் ஜெயந்த் யாதவ் மென்ஷன் பண்ணாரு. ஜெயந்த் யாதவ்லாம் பாத்தீங்கன்னா பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. அவர்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிக். உங்களுக்கு நீங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு இந்தியாவில பேசுறப்போ நம்மள நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணிருந்தோம் ஆக்ஷன் ப்ரீவியஸ்க்கு. பட் நம்மள பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்தி பேசணும், வாஷிங்டன் சுந்தர் பத்தி பேசணும், நாளா பாத்தீங்கன்னா ஜலத் சக்சேனா பத்தி கூட ஒரு வீடியோல பேசியிருந்தேன். பட் அந்த ஜெயந்த் யாதவ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் என் மைண்டுக்குமே வரல. பட் அந்த பிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் எக்ஸலன்ட் பிக். சோ அப்படின்றப்போ இந்த டீம் நான் ஆனஸ்டாவே சொல்றேன், பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகலன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படும். நான் மாதவன், உங்களோட வெல்கம் பைஸ் வாங்கனா வணக்கங்கனா செக்மெண்ட்ல இப்போ என்னோட வெல்கம் பை ஜாஸ் பட்லர் தான். பட்லர் கில்லு ஓப்பனிங்ல ஆடுறது செம்மையா இருக்கும் எந்த டீமா இருந்தாலும் சரி. அது செகண்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டது வாஷிங்டன் சுந்தர் தான். நான்லாம் ஆட்சியில் வரதுக்கு முன்னாடி 6 to 9 போவாரு அப்படின்னு நினைச்சேன். அவரு 3 somethingல எடுத்ததெல்லாம் ஒரு செம்ம பை. அது ஒரு வெல்கம் பை. இன்னும் ரஷித் கான், வாஷி 2 பக்கம் போன போது செம்மையா இருக்கும் டீம்ல அப்படின்னு தோணுது. அவங்க 2 பேர் தான் ப்ரோ, பட்லர், வாஷி. ஓகே, நானுமே GT எக்ஸ்ட்ரா நிறைய வெல்கம் பைஸ் இருக்க மாதிரி தான் பாக்குறேன். இப்போ என்னன்னா ஜாஸ் பட்லர் ஃபர்ஸ்ட் அவர் யாரை ரீப்ளேஸ் பண்றாரு, என்ன பொசிஷன் ரீப்ளேஸ் பண்றாரு பாருங்க. ஒரு விக்கெட் கீப்பர், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். சாயாவுக்கு பதில் ஜாஸ் பட்லர். இது அப்கிரேட், நோ டிபேட்.
அப்படிங்கிறப்ப அது டிக் அடிக்கணும். அடுத்து பாக்குறேன் முகமது ஷமிக்கு பதில் சிராஜ். குவாலிட்டி வைஸ் நம்ம பார்க்க முடியாது. குவாலிட்டி வைஸ் முகமது ஷமி வந்து ப்ரூவன் கேண்டிடேட் அண்ட் அவரோட குவாலிட்டியும் சிராஜோட பெட்டர். பட் இன்ஜுரி கன்சர்ன்ஸ், சிராஜ் வந்து எத்தனை மேட்ச் ஒரு இன்ஜுரியாலேயோ இல்ல வீக்னஸ் ஆலேயோ இல்ல ரெஸ்ட் வேணும்னோ ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஷமி எப்படி பண்றாரு? இதை வைஸ் நம்ம கம்பேர் பண்ணா சிராஜ் வந்து உங்களுக்கு 14 மேட்சும் ஆட கொடுக்க போறாரு கண்டிப்பா. அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு இன்ஜூர் ப்ரோன் பிளேயர்ல இருந்து அப்கிரேட் ஆயிருக்காங்க ஒரு ஃபிட் பிளேயருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. பாசிட்டிவா பார்க்கணும்னா இப்போ வந்து பிரசீத் கிருஷ்ணா அவர் வந்து ஒரு டெத் பவுலிங் போடுவாரு. மோஹித் சர்மாக்கு பதில் மோஹித் சர்மா வந்து லாஸ்ட் சீசன் கொஞ்சம் அடி வாங்கிட்டாருங்கிற பட்சத்துல பிரசீத் கிருஷ்ணாக்கு போறாங்க. அதுவுமே ஒரு அப்கிரேடா பார்க்க முடியுது. ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலர் டெத் ஓவர்ல கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பவுலருக்கு போயிருக்காங்க பிரசீத் கிருஷ்ணாக்கு. அடுத்து 100 அகமதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்டா நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர். பட் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் 2 வெரைட்டி வச்சுக்கிறேன். சாய் சுதர்ஷனையும் வச்சுக்கிறேன், சாய் கிஷோரையும் வச்சுக்கிறேன், வாஷிங்டன் சுந்தரையும் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அதுவுமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. அடுத்து அவங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்க ஒரு ஃபாரின் பேசர். அவங்க நீங்க யாரெல்லாம் போனாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன், ஜோஷ்வா லிட்டில், ஓமர் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கப்ப அது ஒரு வீக் லிங்கா இருந்துட்டே இருக்கு. அதை ஃபில் பண்றதுக்கு இப்ப ரபடாவும் எடுத்துட்டாங்க, கோட்ஸையும் எடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ சூப்பரா இருக்கு. எல்லாமே அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது எனக்கு. எதுவுமே அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, ஓகே இவரை விட்டு அதை பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்ல மாதிரி இல்ல. இந்த வெச்சிக்கோ செக்மெண்ட்ல வேணா நான் மேபி ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா பிரபு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சோ இந்த வெச்சிக்கோ செக்மெண்ட்ல நானே சொல்றேன். என்னன்னா அது ஒரு ஜிடி ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு ஜிடி நிஜமாவே பிடிக்கும். அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஒன்னு ஹர்திக் பாண்டியா, இன்னொன்னு மில்லர். அந்த பினிஷிங் ரோல்ஸ் பர்ஃபெக்டா பண்ணிருக்கு. அண்ட் டிவாட்டியாக்கும் ரோல் இருக்கு அதுல, பெரிய ரோல். அப்படிங்கிறப்போ இப்ப மில்லர் மாதிரி ஒரு பேட்டர் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்ப நான் இவ்வளவு பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டேன், அழகா கிடைச்சிருக்குன்னு. பட் மில்லர் மாதிரி ஒரு விட்டுட்டு அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாம ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்டையும் கிளென் பிலிப்ஸையும் இந்த வச்சுக்கோன்னு ஃபேன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் அதை ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? மில்லரை நீங்க எடுத்துக்கலாமேன்ற எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்குன்றதுனால இது ரொம்ப கிரிட்டிக்கல் தான். ஏன்னா அவ்வளோ பிளேஸையும் அவங்க வந்து ஃபில் பண்ணிட்டு இதையும் பண்ணிருக்கணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய இது வேணும். அண்ட் யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணிருப்பாங்க. இதுல கோல்ஸியா மேபி மிஸ் பண்ணிட்டு வேற யாராவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு. அப்படிங்கிறப்போ இதுதான் மேபி ஃபேன்ஸ் ஆங்கிள் கொஞ்சம் வருத்தமா இருக்குமோன்னு தோணுச்சு. மில்லரை ஏன்டா விட்டீங்க, அவரை விட்டுட்டு இவங்களை என் தலையில கட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. பிரபு ஆக்சுவலா அந்த பாயிண்ட்டுக்கு ஆட் ஆன் பண்ணோம்னா மில்லர் கெப்பாசிட்டில யாருமே கிடையாது. ஏன்னா மில்லர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு. பட் அவங்க அடுத்த ஃபியூச்சரை நோக்கி பார்க்கணும் அப்படிங்கறதுனால மேபி மில்லரை விட்டு நம்ம ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்டை வச்சு ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்டை அடுத்த ஒரு மில்லர் ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மில்லர் 7 something போனாரு. அந்த 7 வந்துட்டு போத் ரூதர்ஃபோர்ட் அண்ட் கிளென் பிலிப்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல எனக்கு இந்த வச்சுக்கோன்னு நான் யாரை இது பண்றேன்னே தெரியல. எல்லாமே ஒரு டேலண்டட் பிளேயர்ஸா இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி கரெக்ட் மில்லரை விட்டா ரீப்ளேஸ்மெண்ட் அவருக்கு கிடையாது. பட் அவங்க ஏதோ சம்திங் அடுத்து பிளேயர்ஸ் சொல்ல வரல. அந்த நம்பர் 4 ஸ்லாட் அங்க இருந்த ஒரு வேல்யூவான ஒரு அடிஷனை தூக்கிட்டு இந்த நம்பர் 4 ஸ்லாட்டுக்கு இவங்களை வச்சுக்கோன்னு கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகுது இதுக்கு மேலங்கிறதுலதான் தெரியும். கரெக்ட். ஸோ அதான் லோகித் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ப்ரோ அதான் நீங்க மாடல்ல சம் அப் பண்ணிட்டீங்க. இருந்த ஒரே ஒரு ஃபிளா பாத்தீங்கன்னா நம்பர் 4. அந்த நம்பர் 4 ஸ்லாட் தான் இப்ப இடிக்கிறதே அந்த 11. மற்றபடி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சார்ட்டட் தான் எல்லா ஸ்லாட்ஸுமே. அப்படின்றப்ப அந்த நம்பர் 4 எனக்கு தெரிஞ்சு நீங்க மில்லர் ரொம்ப லாங் டர்மா யோசிக்கிறீங்கன்றதை விட நான் எப்படி யோசிப்பேன்னா ஒரு நம்பர் 4 இந்தியன் பேட்டர் மாதிரி நம்ம யோசிச்சிருக்கலாம். இப்போ வந்து எப்படி நான் சொல்றேன்னா நீங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன் ஒரு மயங்க் அகர்வால் மாதிரி ஒருத்தங்களை எடுத்துட்டு மேபி நீங்க நம்பர் 3 ஆட வச்சிருந்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் நீங்க அழகா வந்து நம்பர் 4 ஆடிக்கலாம். ஆறாவது நீங்க இப்படி கூட யோசிக்கலாம். மேபி ஜார்ஜ் பட்லர் மாதிரி ஒருத்தர் நம்பர் 3 எடுக்கிறீங்களோ ஆறாவது அது ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்க மாட்டாரு. பட் நான் எப்படி சொல்றேன்னா ஒரு மயங்க் அகர்வால் மாதிரி ஒருத்தர் மேபி அவரை எடுத்துட்டு நம்பர் 3ல பஞ்சாபுக்கு பண்ண மாதிரி அவர் ஆட சொல்லிட்டு ஒரு நம்பர் 4 சாய் சுதர்ஷன் ஆடி நீங்க அதுக்கப்புறம் உங்களோட மிடில் ஆர்டர் ஒரு ஷாருக் கான் அந்த மாதிரி ராகுல் திவாட்டி அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது. பட் அதர்வைஸ் பெரிய அளவுல ஃபிளாஸ் இல்ல. கண்டிப்பா இப்ப கூட நீங்க அதை வந்து பேலன்ஸ் பண்ணலாம். நீங்க ஒரு நம்பர் 4ல வந்து இந்தியன் வேணும்னா நீங்க ஷாருக் கான் ஆட வச்சுட்டு நீங்க கிளென் பிலிப்ஸையோ ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்டையோ நீங்க ஃபீச்சரே பண்ணாதீங்க. 4 ஃபாரினர்ஸா யார் இருக்கணும்னா பட்லர், ரஷீத் கான், ரபாடா, கோட்ஸியா ஆடிடுங்க. கோட்ஸியாவும் 6 அடிப்பாரு, ரபாடாவும் 6 அடிப்பாரு. இல்ல ஆனா உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்ப ஓவர் கிரவுட் ஆன மாதிரி இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க சிராஜ் ஆட போறீங்க, பிரசித் கிருஷ்ணன் ஆட போறீங்க. அந்த மாதிரி யோசிச்சேன் நான். மேபி அது ஒரு சின்ன விஷயம்னா உங்களுக்கு நீங்க ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தரும் ஆடணும்னா அப்போ அவங்க கண்டிப்பா 4 ஓவர் போட்டுருவாங்க. சோ அப்படின்றப்ப அந்த ஒரு ஆங்கிள் நான் யோசிச்சேன் ஒரு மாதிரி ரிசோர்சஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படின்ற மாதிரி. பட் யா திஸ் டெஃபினெட்லி குட் டேக் டு ஹேவ் தான்.
அவங்க கோச்சியாவும் ரபடாவையும் ஒன்னா ஆட போறாங்களா என்னங்கிற ஆனாலும் அவங்களுக்கு பெருசா பேலன்ஸ் மிஸ் ஆகல. ஏன்னா வாஷிங்டன் சுந்தரும் இவரும் கண்டிப்பா ஆட போறாங்க பிளேயிங் லெவல்ல ஃபீச்சர். நீங்க வேணும்னா சாய் கிஷோரையும் எடுத்துட்டு வரலாம் ஓவர் போடுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க திருப்பி ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இஷாந்த் சர்மா வந்து எடுத்துட்டு வரலாம் இம்பாக்ட் சர்மா. உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஆனா ஃபாஸ்ட் பவுலர் நீங்க ஆல்ரெடி கோச்சியோ 4 ஓவர் போட போறாரு, ரபடா 4 ஓவர் போட போறாரு, பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர் போட போறாரு, சிராஜ் 4 ஓவர் போட போறாருன்னா யாரு கொஞ்சம் அடி வாங்குறாலோ அவங்களை கம்மி பண்ணிட்டு வாஷி அண்ட் ரஷீத் கான ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு குட் ஹெட் டு ஹேவ் தான். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அது அவங்க ஏன் அது ஹெட்டேக்கா வருதுன்னா இவங்க மல்டிபிள் ஃபாரின் ஆப்ஷன்ஸ் யோசிக்காம இந்தியன் கோரை சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் வந்து இந்த ஹெட்டேக்கே வருது, இந்த ஒரு குட் ஹெட்டேக் வருது அப்படின்றது எனக்கு தோணுது. பட் ஒரு ஃபிளாவா நீங்க பாக்கணும்னா அது ஒண்ணுதான். பட் அதர்வைஸ் இட்ஸ் வெல் அண்ட் குட். மாதவன் உங்களோட இந்த வச்சுக்கோ பிளேயர். நான் வந்து விக்கி ப்ரோ கிட்ட தான் அக்ரி பண்றேன். எனக்கு வந்து மில்லர் தான் 2 சீசனாவுமே மில்லர் செம்மையா பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. திவாட்டியா அந்த மில்லர் காம்போ செம்மையா இருந்துச்சு. முடியாதுன்ற சுச்சுவேஷன்ல இருந்து வின் பண்ணி கொடுத்திருந்தாரு மில்லரு. அவருக்கு 7 பாயிண்ட் சம்திங் போகும்போது அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப ரபாடா சிராஜி அவங்க 2 பேர் இருக்கும்போது குட்ஸேவே எடுத்துட்டு பிரசித் கிருஷ்ணா அங்க தேவையில்லையோ, பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதில் அங்க ஒரு பினிஷர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். எனக்கு அப்படி தோணுது ப்ரோ. மில்லருக்கு போயிருக்கலாம், இல்லையா அட்லீஸ்ட் டிம் டேவிட்டுக்காச்சும் போயிருக்கலாம். டிம் டேவிட் போயிருந்தா அங்க கரெக்டா ஃபிட் ஆயிருப்பாரு. கிளென் பிலிப்ஸ்க்கு பதில் அங்க டிம் டேவிட் இருந்தா மில்லரோட இடத்த கொஞ்சமாச்சும் அங்க அப்படியே ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னு தோணுது. இப்ப ரபாடா சிராஜி குட்ஸா மாதவன் சொன்னதை விட ஆட் பண்றேன். ஆர்டிஎம் கார்டை வந்து அவங்க சாய் சுதர்ஷனுக்கு போட்டாங்க. சாய் கிஷோருக்கு போட்டாங்க. எவ்வளவு 2 crores போட்டாங்களோ. ஆமா, ரொம்ப கம்மியான பிரைஸ்ல போட்டாங்க. கிடைச்சே இருப்பாருன்னு கூட தோணுச்சு எனக்கு. ஆர்டிஎம் எக்ஸாக்ட்லி பைபாஸ் பண்ணிரலாம். மில்லருக்கே பண்ணிருக்கலாம் ஆர்டிஎம். மில்லரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்ப திருப்பி அதே டீம் வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கும் ப்ரோ. போன வாட்டி வந்து ஓப்பனிங்ல அந்த பட்லர் இடத்துல இந்த இடத்துல மில்லர் மட்டும் இருக்காருன்னா வேற லெவல் டீம் இது. அதுதான் சொல்றேன். போன வாட்டி கஷ்டப்பட்டுதான் அந்த கில்லு கூட ஒரு ஓப்பனிங் பார்ட்னர் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்போ வந்து பட்லர் ஆடவே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி மில்லர் தேவாட்டியான்னு பினிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையா அந்த ஒரு டீமா நாங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ. பிரசித் கிருஷ்ணாவுக்கு போனதுக்கு எனக்கு இவருக்கு போயிருக்கலாம்னு தோணுது. நான் வந்து அந்த பிரசித் கிருஷ்ணாவை தான் எந்த வச்சுக்கோ செக்மெண்ட்ல சொல்றேன் ப்ரோ. ஓகே, ஒரு 7-8 crores கிட்ட போனாரு அவரு. மேபி அதுக்கு வந்து 9.5 ப்ரோ. 9.5க்கு ஆமா. ரபாடாவும் 10 போயிட்டாரு, சிராஜி 12 போயிட்டாரு. அதுக்கு நீங்க பிரசித் கிருஷ்ணா விட்டுட்டு அந்த குட்ஸே ஆட வச்சுட்டு அங்க மில்லர் எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே, பிரசித் கிருஷ்ணா மேபி வேற நிறைய டீமுக்கு கூட தேவைப்பட்டாரு, அதனால ஒரு பிரைஸ்க்கு போனாரு. ஸ்டில் இவங்க டீம்ல இப்போ டூ மெனி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றப்ப. இஷாந்த் சர்மா கூட ஆடலாம் ப்ரோ. சிராஜ் ஓகே ஓகே தான். நல்ல பாயிண்ட் மாதிரி. நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாமா? அடேங்கப்பா 11 பேரு வித் 1 இம்பாக்ட். பிரபு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் ப்ரோ, ஸ்ட்ரைட்டாவே கில், ஜாஷ் பட்லர் இது வந்துட்டு எல்லா டீமுக்கும் வந்துட்டு ட்ரீம் காம்பினேஷனா இருக்கும். யாருமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அடுத்து சாய் சுதர்ஷன். நம்பர் 4ல நான் ஷாருக்கை தான் இறக்கி விட போறேன். ஷாருக் போயிட்டு இறங்கி பொறுமையா ஆடுப்பா, டைம் எடுத்து ஆடுப்பான்னு நான் ஷாருக்கு தான் இறக்கி விட போறேன். நம்பர் 5 ஷெஃபேன் ரூதர்ஃபோர்ட். எனிடே அவர் வந்துட்டு இப்போதைக்கு T20ல வந்துட்டு அவர் தான் ஒரு பவர் ஹீட்டரா சூப்பரா வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா வந்துட்டு மில்லரோட நான் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ராகுல் திவாட்டியா, அப்புறம் ரஷீத் கான், அப்புறம் வாஷிங்டன் சுந்தர். இது வரைக்கும் எனக்கு பேட்டிங் இருக்கு. இதுக்கப்புறம் ரபாடா, எய்தர் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா ஆர் இஷாந்த் சர்மா அண்ட் முகமது சிராஜ். அண்ட் நான் வந்துட்டு இம்பாக்ட் சப்பா நான் வந்துட்டு சாய் கிஷோர் தான் எடுத்துன்னு வர போறேன். எனக்கு தெரியல இந்த பிளேயிங் லெவன் வந்துட்டு என்ன சொல்றது, இதை விட பெட்டர் பிளேயிங் லெவன் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னேன்னு யோசிக்கிறேன். இந்த 10 டீம் பேசினதுல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவன், சாலிட் பிளேயிங் லெவன் கிடைக்கவே இல்லை. இது இல்லாம இன்னொரு பிளேயிங் லெவன் கூட அவங்க சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் ஒன்னு வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதான் நோ வெட்ஸ், பக்காவா இருக்கு. இதை வச்சுட்டு அவங்க பிளே ஆஃப் போலனாதான் ஆச்சரியம். ரோஹித் கண்டிப்பா அப்புறம் மோராலஸ் சேம் தான். சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன் அட் நம்பர் 3. உங்களுக்கு வந்து நான் கிளென் பிலிப்ஸ் ஆடுவேன் அட் நம்பர் 4. ஏன்னா அவர் அந்த ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் கொடுக்கறதுனால நான் அவர் நம்பர் 4 ஆடுவேன். ஷாருக் கான் அட் நம்பர் 5, ராகுல் தெவாட்டியா. நீங்க 4 and 5 கூட வேணா ஸ்வாப் பண்ணிக்கலாம். அது பெரிய அளவில் பாத்தீங்கன்னா கேம் சிச்சுவேஷனை பொறுத்து. ஸோ ராகுல் தெவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ராஷித் கான் உங்களோட 3 சாலிட் ஸ்பின்னர்ஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, ரபாடா, சிராஜ். எனக்கு வந்து இப்போ இம்பாக்ட் பிளேயர் வந்து ஒன் ஆஃப் இஷாந்த் சர்மா, சாய் கிஷோர். ப்ரிஃபரபிளி சாய் கிஷோர் தான். ஏன்னா அவங்க மேபி ராகுல் தெவாட்டியாவை சப் பண்ணிட்டோ ஷாருக் கான சப் பண்ணிட்டோ கூட அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா இங்க பாருங்க, டாப் 3 தவிர
எல்லாருமே bowling ஆப்ஷன்ஸ் தான். 8 bowling ஆப்ஷன் சுப்மன் கில்லுக்கு பாத்தீங்கன்னா. இன்ஃபேக்ட் அது வந்து லாஸ்ட் இயர் அவருக்கு கொஞ்சம் லேக்கிங்கா இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய அளவுல பாத்தீங்கன்னா போன வருஷம் ரஷீத் கான் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இங்க பாத்தீங்கன்னா 8 சாலிடான bowling ஆப்ஷன். ஸோ சூப்பரா பாத்தீங்கன்னா ஹி கேன் பிளே வித் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா டு கன்க்ளூட் ஐ திங்க் டெஃபினெட்லி இவங்க ஒரு சாலிட் பிளே ஆஃப் கேண்டிடேட் அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பேலன்ஸ் டீம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. மாதவன், உங்களோட பிளேயிங் லெவன்ஸ்? அப்புறம் எனக்குமே சேமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கில்லு நம்பர் 1, பட்லர் நம்பர் 2, சாய் நம்பர் 4, நம்பர் 3, நம்பர் 4 ஷாருக் கான். நம்பர் 4 ஷாருக் கான் ஏன்னா அவங்க போன சீசன் பினிஷிங்ல நம்பர் 4ல தான் அவர் ஆட வச்சிருந்தாங்க. அங்க வந்து ஒரு 50 நல்லா ஆர்சிபி சூப்பரா ஆடினாரு. அதனால அவர் நம்பர் 4. நம்பர் 5 வந்து மஹிபால் லோம்ரோட ஆடுறேன் ப்ரோ நான். அவரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படி மிடில் ஆடுறது கரெக்டா இருக்கும்னு தோணுது. நம்பர் 6 கிளென் பிலிப்ஸ், 7 டிவாட்டியா, 8 ரஷீத் கான், 9 வாஷி, 10 ரபாடா, சிராஜ், இம்பாக்டா பிரசித் கிருஷ்ணா ப்ரோ. 3 ஃபாஸ்ட் 2 ஸ்பின்னு. வேணும்னா ஷாருக் கானும் போடுவாரு, மஹிபாலும் போடுவாரு. அதனால அப்படியே பேலன்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால அது சொல்றேன். ஓகே. ஆனா மஹிபால் லோம்ரோலாம் போட வைப்பாங்களான்னு தெரியல. ஷாருக் கானே எனக்கு டவுட் தான் ஐபிஎல்ல. ஆமாமா. அது மட்டும் கொஞ்சம் ஷாருக் கான் போன வருஷம் ஐபிஎல் முடிஞ்சதுல இருந்து அவர் ஒரு ஆல்ரவுண்டரா கன்வெர்ட் ஆகுறதுக்காகவே அவர் ஸ்பின்ல போட்டு போட்டு ஒரு வீடியோவே பட் ஐபிஎல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கப்ப ஷாருக் கான் மாதிரி ஒருத்தர் பவுலிங் குடுக்குறாங்களா அப்படிங்கறத கேள்வியா இருக்கு. இன்னொன்னு அவர் வந்துட்டு போடுறாரு. இப்போ டிஎன்பிஎல்லையுமே வந்துட்டு சரி இது ஸ்மார்ட்லயுமே அவர் வந்துட்டு ஒரு ஓவர்லாம் போட்டாரு, கீழ்ச்சி கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ராகுல் திவாட்டியா மாதிரி ஒரு செகண்டரி பவுலர் இருக்காரு, அவரை விட்டுட்டு லைக் ஷாருக்கு போவாங்களா? ஏன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு ராகுல் திவாட்டியா வந்து அவரு போடவே இல்ல ப்ரோ. 2 சீசனாவுமே அவர் பவுலிங்கே கொடுக்க மாட்டாங்க சொல்றேன். அவர் பவுலரு அப்படி இருந்தது. ராகுல் திவாட்டியா போடணும்ன்ற தேவை பெருசா இல்ல அந்த டைம்ல. இப்பவுமே ரஷீத் வாஷிங்டன் பிளஸ் சாய் கிஷோர் வேற உள்ள வராருங்கிறப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல சர்டிஃபைடு பவுலர்ஸே இருக்கும்போது ஒரு பார்ட் டைமர்ஸுக்கு போகணுமான்னு அவங்க யோசிப்பாங்க. அவ்வளவுதான். இடம் இல்ல டீம்ல தான் தோணுது. அவர் ஒரு பேக்கப் பிளேயர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் என்னோட 11 சொல்றேன். பட்லர், கில்லு, நம்பர் 3 சாய் சுதர்ஷன், நம்பர் 4 வந்து ஷாருக் கான், நம்பர் 5 கிளென் பிலிப்ஸ். அப்படி இல்லைன்னா இன்னொரு டீமும் சொல்றேன். நம்பர் 5 கிளென் பிலிப்ஸ், நம்பர் 6 டிவாட்டியா, 7 ரஷீத் கான், 8 வாஷி வேணா இன்னும் கூட முன்னாடி கூட வரலாம். 9 வந்து எய்தர் ரபாடா கோச், 9 தான் ரபாடா கோச், 10 பிரசித் கிருஷ்ணா, 11 சிராஜ். இம்பாக்ட்ஸ் வந்து இஷாந்த் சர்மா இல்லைன்னா சாய் கிஷோர். அப்படி இல்ல இன்னொரு டீம் சொல்றேன்னா பட்லரு, கில்லு, 3 சாய் சுதர்ஷன், 4 ஷாருக் கான், 5 டிவாட்டியா, 6 வாஷிங்டன் சுந்தர், 7 ரஷீத் கான், 8 கோட்ஸி, 9 ரபாடா, 10 பிரசித் கிருஷ்ணா, 11 சிராஜ். இது வந்து இஷாந்த் சர்மா இல்லைன்னா சாய் கிஷோர். சப் இம்பாக்ட் சப். அதாவது ரெண்டுமே வந்து ஒரு டைட்டில் கண்டெண்டர்ஸ் இருக்கிற டீம். ஆனஸ்டாவே சொல்லணும்னா ரெண்டு லெவன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேலன்ஸ். ஐ மீன் நம்ம 4 பேர் ஐ திங்க் ஓவரால் நம்ம 4 பேர் பேசினதுலயுமே வந்து கிரக்ஸ் ஆஃப் இட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி பேலன்ஸ்டு டீம். ஏன்னா நமக்கு சாதாரணமா அந்த டிபேட்ஸ் இருக்கும் வித் ஈச் அதர் நம்ம போட்ட எந்த ஒரு டீம் வீடியோலயுமே பாத்தீங்கன்னா. பட் இந்த டைம் வந்து வி ஆர் மியூச்சுவலி ஐ திங்க் வி ஆர் மியூச்சுவலி அக்ரிங் இல்லையா? வேற யாருக்கா டிபேட்டபிள் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்றது பாக்குறப்ப பெரிய அளவுல இல்ல. சோ அப்படின்றப்ப கேட்டீங்கன்னா ஐ திங்க் இஸ் மோர் ஆர் லெஸ் பேலன்ஸ்டு டீம் தான். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்ல. ஒன்னு சொல்லணும்னா நம்ம திருப்பி அந்த நம்பர் 4க்கு தான் போவோம். அப்படி பார்த்தா அவங்க ஓப்பனிங் பேட்டர் இவ்வளவு நாளா ஒன்னும் பண்ணாம இருக்க ஓப்பனிங் பேட்டர் தான் வச்சிருந்தாங்க. அவ பட்லர் மாதிரி அங்க ஒருத்தர் வந்துட்டாருங்கிறப்பவே சோ ஒர்க் சிம்பிளிஃபை ஆயிருச்சு கீழே இருக்கவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த நம்பர் 4ல ஒரு இந்தியன் பேட்டரே வச்சு ஆடிட்டு இவங்க கோச்சியா அண்ட் ரபாடா, ரஷீத் கான் அண்ட் பட்லரோடவே கூட போலாம் 4 ஓவர்சீஸ் பிளேயரா. சோ பாப்போம் எப்படி பண்றாங்கன்ட்டு. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா, டிஸ்கஷன் இருக்கா, இல்ல முடிச்சிடலாம்? டிபேட் பண்ணணும்னா ஜிடியோட யார் ஃபைனல்ஸ் ஆட போறாங்கன்னு வேணா டிபேட் பண்ணலாம். அது ஒண்ணுதான் இப்போதைக்கு போல இந்த இதை பார்த்ததுக்கு அப்புறம். டு பி ஆனஸ்ட் நான் வந்துட்டு ஜிடி ஃபேன் கிடையாது. இல்ல டு பி ஆனஸ்ட் இந்த டீம் வந்துட்டு சேப்பாக்குல கூட சூப்பரா பண்ணும் வித் ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவாட்டியா. சேப்பாக்கத்துல கூட இந்த டீம் சூப்பரா பண்ணும். ஃபாஸ்ட் பவுலிங் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்குறாங்கன்றது இருக்கு. சிராஜ், பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு இன்ஜூருக்கு அப்புறம் வராரு. சிராஜ் வந்து ஒரு டிப்பிங் இன் ஃபார்ம் இருக்கு.
அவருக்கு அகமதாபாத் எப்பவுமே அவர் கொஞ்சம் பிடிச்ச பிச்சு. அவர் குஜராத்ல வந்துட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதனால 7 மேட்ச் உங்களுக்கு அங்க கை கொடுத்துருவாரு. பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான் ஒரே வீக் லிங்க். பிரசித் கிருஷ்ணா மட்டும் அவர் மட்டும் என்ன சொல்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்க்கு வந்துட்டாருன்னா ஜிடி வந்துட்டு ஃபைனலிஸ்ட் தான். டெத் பவுலிங் பத்தி வேணா கொஞ்சம் பேசலாம். டெத் பவுலிங் நமக்கு எந்த அளவுக்கு ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும்? ஏன்னா இஷாந்த் சர்மா இருக்காரு, ரபாடா இருக்காரு, கோச்சியா இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, சிராஜ் யாருமே அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் டெத் பவுலர் இல்ல. இதுல கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்த்தா ரபாடா அண்ட் பிரசித் கிருஷ்ணா தான் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி டெத்ல டீசெண்டா. கோச்சியா விக்கெட் எடுப்பாரு, பட் ரன் லீக் பண்ணுவாரு. ஸோ டெத் பவுலிங் மேபி கொஞ்சம் நம்ம ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணா டெத் பவுலிங் பத்தி பேசலாம். டெத் பவுலிங் வேணா சொல்லலாம். சொல்லுங்க இல்ல bro, ஆனா ஒரே ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம சிராஜோட பெஸ்ட வந்து நம்ம ஐபிஎல்ல பார்க்காதது காரணம் எனக்கு தெரிஞ்சு அவர் சின்னசுவாமியில முக்காவாசி மேட்ச் ஆடினதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வைடர் கிரவுண்டு, ஒரு மாதிரி பெரிய கிரவுண்டு, பவுண்டரிஸ் வந்து மோர் ஆன் தி சைட்ஸ் வந்து கொஞ்சம் பிக்கர் பவுண்டரிஸ். சோ அப்படின்றப்ப ஐ திங்க் we are yet to see the best of சிராஜ். அண்ட் ஆமா இது என்ன ஆக்சுவலி வின் வின் சிச்சுவேஷன் தான். சிராஜுக்கும் இதுதான் கரெக்ட், ஆர்சிபிக்கும் இதுதான் கரெக்ட். அவங்க பார்ட் வேஸ்ட் பண்ணதுதான். ஆமா கரெக்ட். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம இன்னும் அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் கேம் பார்க்கல. அண்ட் நீங்க அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டிய தேவை வருமானது எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர் போட போறாரு, ரஷீத் கான் 4 ஓவர் போட போறாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க சாய் கிஷோர் எடுத்தீங்கன்னா அவர் வேற 4 ஓவர் போட போறாரு. இதுக்கு நடுவுல கிளென் பிலிப்ஸ் வேற ஒரு 1 ஓவர் or 2 மேபி தள்ளணும்னா தள்ளலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கிரவுண்ட்ஸ்ல இவங்க இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், ரஷீத் கானா இருக்கட்டும், நம்ம சொன்ன 3 நேம்ஸுமே ட்ராக், அதாவது விக்கெட்டோடைய ஹெல்ப் வந்து பெரிய அளவுல தேவையில்லை அப்படின்ற மாதிரி பவுலர்ஸ் தான். பிகாஸ் அவங்க லென்த் அவங்க போட்டாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணாங்கன்னா பக்காவா, ஐ டோன்ட் திங்க் தே நீட் மச் ஆஃப் த சர்ஃபேஸ். சோ அப்படின்றப்ப ஐ திங்க் டெத் பவுலிங் ஷுட் டேக் கேர் ஆஃப் இட்செல்ஃப் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே மாதவன், உங்களோட ஃபைனல் தாட்ஸ்? ப்ரோ எனக்கு நார்மல் தான் ப்ரோ. டீம் எப்பவும் போல எங்க எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கும், ஆனா நல்லா பண்ணுவாங்க எல்லாருமே. சின்ன சின்ன நேம் வச்சு எல்லாமே நல்லா பண்றதுதான். ஆஷிஷ் நேரா நல்லா வாழைப்பழம் சாப்பிட்டுன்னே அப்படியே நல்ல டீமா எடுத்துட்டு வந்துருவாரு. அப்படிதான் எனக்கு தோணுது. எல்லா டீமுக்கும் இவங்க ஒரு டஃப்பா இருப்பாங்கன்னு தான் தோணுது. சொன்ன மாதிரி ஆமா ப்ரோ, அவங்க இருக்கிறதே தெரியாது ப்ரோ. இப்போ ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறது கூட இந்த மும்பை, ஆர்சிபி ஆமா அப்படிதான் பேசியிருந்தாங்களே தவிர இந்த ரிஜாக்ஸ் வச்சு அவங்க ஒரு டீமாவே நம்மளுக்கு தெரியாது. ஆனா எடுத்தது பார்த்தா பட்லர், ரபாடா, சிராஜ் இவங்க எல்லாம் தனியாவே மேட்ச் ஜெயிச்சு தர அளவுக்கு ஒரு இது இருக்கிறவங்க. அதே மாதிரி வாஷி எல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல ப்ரோ. இன்னும் இருக்கும் அவரு 3 பாயிண்ட்ல எடுத்து, அதுவும் ரஷீத் கான் கூட போடுறதுக்குலாம் 8 ஓவர் அவங்க அப்படியே நிறுத்திடுவாங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஃபாஸ்ட் பவுலிங் இவங்களுக்குமே நல்லா இருக்கு. அட்வான்டேஜ் எக்கானமி எனக்குலாம் தெரிஞ்சு அவருக்குலாம் 7 இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்குலாம் எக்கானமி 7 இருந்தா ஆச்சரியம். ஒரு 4 ஓவர் 22 ரன், நோ லாஸ், விக்கெட் இல்லாம. வாஷிங்டன் ரஷீத் கான் கொஞ்சம் என்ன சொல்றது, அவர் ஒரு மாதிரி டைட்டர் லைன்ஸ் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? வாஷிங்டன் சுந்தருக்கு இந்த மாதிரி ஒரு ரன் கொடுக்கிற டீம் வேணும். அவர் ரொம்ப நாள் ஆச்சு ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணியோ அவர் கன்சிஸ்டன்ட் ரன் கிடைச்சோ வெளியே உட்கார வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு டீம்ல அவருக்கு 14 மேட்ச் ஆட வைப்பாங்க. நூர் அகமதோட ஆப்சன்ஸ்ல கண்டிப்பா இவர் தான் ஸ்பின்னிங் பார்ட்னர் வித் ரஷீத் கான். ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் கிடைக்க போகுதுங்கிறதே ஹாப்பி தான் வாஷிங்டனை பொறுத்த வரைக்கும். அந்த 3 கோடி நம்ம மேபி அவர் இன்னும் எக்ஸ்ட்ரா போயிருக்கலாம் நம்ம டிபேட் பண்றதை விட அவரோட ஸ்டாக்கை ஏத்துதான் போறாரு இந்த 3 வருஷம் ஆடி. ஸோ அது அவருக்கு பெரிய நல்ல விஷயமா தான் பார்க்க தோணுது. சல்யூட் டு பார்த்திவ் பட்டேல், நெஹரா அண்ட் ஜிடி மேனேஜ்மெண்ட். சைலண்டா வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. நான் சொல்றேன் பட் தெரியல பிளே ஆஃப்ஸ்க்கு ஷூர். மாதவனுக்கு இன்னொன்னு மட்டும், ஆக்சுவலி வந்து நீங்க மைபல் லோம்ரோர் சொன்னதுக்கு ஹர்ஷத் கான் ஆடிடலாம். அவர் ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் பேட்டர் அவர் எடுத்து வச்சிருக்காங்க. எல்எஸ்ஜிக்கு என்ன பண்ணாரு, அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்ல அண்ட் டிசி கிட்ட போய் ஆடுற மேட்ச்லயும் பண்ணாரு. அவர் மட்டும் ஆடிட்டு இருப்பாரு ஒரு சைட்ல, பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு, பவுலிங்கும் போடுவாரு, பவர் பிளேலையும் போடுவாருங்கிறப்ப ஹர்ஷத் கானுமே ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் மெட்டீரியல். மேபி இந்த ஆல்ரவுண்டர் தேவைப்படுற டீம்ஸ் யாராவது அவருக்கு பிட் பண்ணி கூட எடுத்திருக்கலாம். அவரு இது காட்டினாரு, இன்டென்ட் காட்டினாருங்கிறப்ப ஒரு மேட்ச் போராடி தோத்துருப்பாங்க டிசி கிட்ட. அங்கிருந்துதான் அவங்க குவாலிபிகேஷனே போயிடும். அந்த மேட்ச் கூட ஹர்ஷத் கான் தான் அடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு மேட்ச் பதோனி அண்ட் ஹர்ஷத் கான் ஆடிட்டு இருப்பாங்க எல்எஸ்ஜி பிட்ச்ல. அவருக்கு நல்ல இன்டென்ட் இருக்கு, பேட்லயும் நல்ல இன்டென்ட் இருக்கு, பவுலிங்கும் போடுவாரு. ஆமா ஆமா ஆமா. சோ அதான் ஆல் பேஸ் கவர்ட் அண்ட் மாதவன் பேக்கப் பிளேயர்ஸ் இருக்காங்க சீரியஸ்லி.
ஆமா, மாதவன் ப்ரோ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டீல்ஸ் ஆஃப் தி ஆக்ஷன் வந்து வாஷிங்டன் சுந்தரனை பொறுத்த வரைக்கும். அது ஒரு பக்கம் ஆர்சிபியா இருக்கட்டும், இல்ல ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டீம் கூட எப்படி வந்து வாஷிங்டன் சுந்தர் அந்த பிரைஸுக்கு விட்டாங்க அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஆனஸ்ட் எனக்கு தெரியல. மேபி அட்லீஸ்ட் ரேட்டாவது ஏற்றி விட்டுருக்கலாம். பட் ஐ திங்க் கண்டிப்பாவே ஒரு சாலிட் ஆக்ஷன். டெஃபினெட்லி வெரி வெரி அண்டர் ரேட்டட் சைடு ஜிடிஏ பொறுத்தவரைக்கும். ஸோ வெல் டன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இவங்களோட செகண்ட் ஸ்ட்ரிங்டா வந்துட்டு குமார் குஷாக்ரா, அனுஜ் ராவத், அர்ஷத் கான், நிஷாந்த் சிந்து இவங்களெல்லாம் பத்தி கூட ஒரு தனியா ஒரு வீடியோ ஒரு அது அந்த பிளேயிங் லெவன் வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு எனக்கு தெரியல. இவங்க எல்லாம் எல்லாரும் ஆல்ரெடி டெபியூ ஆன பிளேயர்ஸ் வர ஐபிஎல்ல அவங்கள இவங்க பேக்கப்பா வச்சிருக்காங்க. சோ என்ன சொல்றது, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா வந்து கில் கேப்டன்சி நல்லா பண்ணிட்டாருன்னா செகண்ட் கப் ஃபார் ஜிடின்னு கூட சொல்லலாம். பட் இட்ஸ் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சுப்மன் கில். இந்த வாட்டி பட்லரோட ஹெல்ப் கூட இருக்கும் ப்ரோ கில்லுக்கு. அவர் கேப்டன்சி நல்லா தான் வரும்னு தோணுது. சஞ்சு சாம்சன் நல்லா பண்ணதுக்கு ஒரு வகையில பட்லர் கூட நம்ம கிரெடிட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவரும் வந்துட்டு சைட்ல வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சோ இப்ப கில்லுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைச்சிருக்கு, நல்ல டீம் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி சுப்மன் கில்லுக்கு. போன வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாரு அந்த ட்ரேடு நடக்கும், ஹர்திக் பாண்டியா போவாரு அப்படின்ட்டு. இப்ப கில்லுக்கு வந்துட்டு இது செகண்ட் சீசன்ங்கிறனால போன லேர்னிங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த வாட்டி நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னா டு பி ஆனஸ்ட் கப்ப கூட அடிக்கலாம், பாப்போம். அண்ட் அவர் அவ்வளவு சீக்கிரம் எமோஷன்ஸை காட்டாம கொஞ்சம் ஒரு மாதிரி காமா தான் ஹேண்டில் பண்ணார் லாஸ்ட் சீசன். ஸோ இப்போ இன்னும் பெட்டர் டீம் இருக்கிற பெட்டர் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்டார்ஸ் ஆஃப் த ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா ஜிடி தான். அது எனக்கு பெருசா வேற யாரும் நம்ம அடியும். எனக்கு வந்து ஜிடியோட அதுவும் பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப இந்த அளவுக்கு பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்களா வேற டீம்லன்ற அளவுக்கு தான் யோசனை வருதுங்கிறப்ப ஸ்டார்ஸ் ஆஃப் த ஐபிஎல் ஆக்ஷன் திஸ் இயர் வந்து கண்டிப்பா குஜராத் இவங்களுமே ஒரு மாதிரி டீசென்ட் பர்ஸோட தான் போனாங்க. வித் 50 to 60 C-க்குள்ள தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இவங்க ஆக்ஷன் பர்ஸ். சோ 69 C-ல வந்துட்டு ஒரு இவ்வளவு ஒரு சூப்பர் டீம் எடுத்திருக்காங்கிறப்ப பாராட்டி தான் வேணும். ஏன்னா எல்எஸ்ஜியுமே 69 C-யோட தான் வந்தாங்க. நம்ம அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண போறோம் பாருங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு என்ன சொல்றது, டு பி ஆனஸ்ட் என்னால இன்னும் இந்த டீம் அப்படியே வச்சு என்ன சொல்றது, அவங்க நினைப்பாங்க வந்துட்டு இன்னொரு அடுத்த மெகா ஆக்ஷனுக்கும் கூட எல்லாத்தையும் நாங்க ரீடைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு டீம் இது ஆக்சுவலா. ஆமா, 5 ரிட்டன்ஷன் செட் ப்ரோ, 5 ரிட்டன்ஷன் செட். எப்படியான 5 ரிட்டன்ஷன்ஸ் நீங்க எடுத்துடலாம் இந்த டீம் வச்சு. இப்போ நீங்க சொல்லலாம் நெக்ஸ்ட் 3வது வருஷம் ரஷீத் கான்லாம் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா ஆடிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் யங்ஸ்டர் கேட்டகரியில இருக்காரு. அதான் கொடுமையா இருக்கு. 25 வயசு தான் ஆகுது. சோ அதனால டீம் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் ஜிடி. பிளே ஆஃப்ஸ் கன்ஃபார்ம், ஃபைனல்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். கப்பு மட்டும் அவங்க ஆடுறத பொறுத்து இருக்கு த்ரூ அவுட் தி சீசன். அவள் தானே தவிர்த்து மற்றபடி ரெட்டி செட்டில். எக்ஸாக்ட்லி. அண்ட் இதுக்கு ஆயுஷ் நேராக நம்ம பெரிய கிரெடிட் கொடுக்கணும். ஆமா, நகராபாஜி பகுத் படியா. மாதவன் ஏதோ சொல்லணுமா இல்ல முடிச்சலாம்? இல்ல அவ்வளவுதான் ப்ரோ, எல்லாரும் இந்த டீம் சப்போர்ட் பண்ணலாம் அவ்வளவு. ஏன்னா நேராஜி இருக்காரு, டீமுமே ஒரு மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச பிளேயரா இருப்பாங்க அந்த டீம்ல. அதனால அப்படியே எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு ஜாலியா போலாம். ஒரு மாதிரி காம் சைடா இருக்கும் எப்பவுமே. ரொம்ப அக்ரெஷனோ இப்ப சிராஜ் தான் அந்த அக்ரெஷன் ஃபிளேவர் எடுத்துட்டு வர போறாரா இல்லையா அப்படின்றது தெரியும். சோ பாப்போம். இன்ட்ரெஸ்டிங் டீமா தான் இருக்காங்க ஜிடி. கண்டிப்பா டீம் டு லுக் அவுட் ஃபார் தான். அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்டார்ஸ் ஆஃப் த ஆக்ஷன் வந்து ஜிடி தான். வித் தட் நோட் we are finishing this video. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மாதவன். ரொம்ப நல்ல இதுவும் சென்சிபிளா. ஆமா கரெக்ட். அந்த மைபால் ஒரு பாயிண்ட் ஆக்சுவலா நல்ல பாயிண்ட். அதுவுமே அந்த இது கூட அவங்க ட்ரை பண்ணலாம். சோ அதனால ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. Thank you for joining. மைபால் ஒரு ஆடுனாங்கன்னா 11ஸ்ல நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பா நாங்களே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு என்கிட்ட. சோ கண்டிப்பா நம்ம வந்துட்டு பாப்போம். Thank you for joining. கண்டிப்பா மாதவன் ப்ரோ ஜாயின் பண்ணுங்க முடிஞ்சதுனா. சோ நம்ம கண்டிப்பா வேற ஒரு வீடியோல அவர் ஃபீச்சர் ஆகுன்ற நம்பிக்கையில இந்த வீடியோ முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வேற சில இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லார்கிட்ட இருந்து பை. இட்ஸ் மீ விக்கி சைனிங் ஆஃப் வித் மாதவன், ரோஹித் அண்ட் பிரபு. பை. See you.